கிளாசிக் 350 இந்த கஸ்டமர் வந்து ப்ரோ பேக் பிரேக் இஷ்யூ ப்ரோ, எனக்கு நிறையா மெக்கானிக் சைடு மாறிட்டேன், எனக்கு நீங்கள் பண்ணுற மாதிரியே எனக்கு பண்ணி கொடுங்க ப்ரோ, உங்கள் வீடியோஸ்லாம் நிறையா பார்த்துருக்கேன், நீட் அண்ட் க்ளீனாக பண்ணுறீங்க, எனக்கு அதே மாதிரி பண்ணி கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக கழட்டி ப்ராப்பராக நம்ம ஸ்டைலில் நம்ம எப்பவுமே எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒரு போல்ட்டையும் நீட் அண்ட் க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ பார்த்தா உங்களுக்கே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக பண்ணுறோம் அப்படின்னு. அப்புறம் கேரியர் பிளேட்டுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு பிரேக் ஷூ வந்து புதுசு போட்டு, அப்புறம் ஸ்ப்ராக்கெட்லாம் வந்து ரொம்ப ரஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதையுமே க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் சேசஸ் கூட கட் ஆயிருச்சு, ஆல்ரெடி பற்ற வச்சேன் ப்ரோ, இருந்தாலுமே எனக்கு கட் ஆயிருச்சு அப்படின்னாரு. சரி ஓகே ப்ரோ, நான் ப்ராப்பராக பண்ணித்தரேன், இந்த மாதிரி மேலே பற்ற வச்சுமே உங்களுக்கு கட்டாக இருக்குது, நான் இனிமேல் இந்த ஃபால்ட்டே வராத அளவுக்கு நம்ம பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த சைடுமே 2 சைடுமே கட்டாக இருந்துச்சு கஸ்டமருக்கு. ஸோ லெஃப்ட்டு ரைட்டு 2 சைடுமே வந்து ப்ராப்பராக ஒரிஜினாலிட்டியே எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கோ நெட் அண்ட் போல்டோ கொடுத்து பற்ற வைக்காமல் ஒரிஜினாலிட்டியே எப்படி வந்துச்சோ கம்பெனியில் அதே மாதிரி பற்ற வச்சு பெயிண்ட் பண்ணி கொடுத்தாச்சு. இது வந்து லெஃப்ட் சைடு. ஸோ 2 சைடுமே ஃப்ரேம் பில்டு பண்ணி பெயிண்ட் பண்ணி நீட் அண்ட் க்ளீனாக கஸ்டமருக்கு கொடுத்தாச்சு. இதே மாதிரி உங்கள் பைக்கும் ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணணும்னா புல்லட் வச்சுருக்கோம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் உமர் மோட்டோ கேரேஜ்.